ஜெய் ஸ்ரீ மாதாஜி அனைவருக்கும் இன்றைய எமது ஆரம்ப வகுப்பின் தொடர்ச்சியாக நாம் இன்று கடைசி சக்கரமான சஹஸ்ரார சக்கரத்தை பற்றி பார்ப்போம். சஹஸ்ரார சக்கர அனைத்து சக்கரங்களின் ஒருங்கிணைப்பு, மற்ற 6 சக்கரங்களின் ஒருங்கிணைப்பாகும். சஹஸ்ரார சக்கரத்துக்கு செல்வதற்கு நாம் எமது ஆகிய சக்கரத்தை கடக்க வேண்டும். அதாவது எமது அறியாமையை நாம் கடக்க வேண்டும். எமது அறியாமை எனும் இருளை போக்க வல்லது ஆத்ம ஞானம் என்ற ஒளி. அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலக ஞானம் நம்மை பிரிக்கின்றது, இன்னும் ஒருவரிலிருந்து மற்றொருவரை பிரிக்கின்றது. எமது உலக ஞானம். உலக ஞானம் என்றால் நான் இந்த நாட்டைச் சேர்ந்தவன், இதுதான் எனது தாய் தந்தையர், எனது குலம் கோத்திரம், சாதி, இனம், மதம், கல்வி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, இதுவே உலக ஞானம். ஆனால் ஆத்ம ஞானம் எம்மை ஒன்றாக இணைக்கின்றது. அனைவரையும், இந்த உலகில் உள்ள அனைத்து மனித குலத்தையும் ஒன்றாக இணைக்கின்றது. நாம் அனைத்தையும் விளங்கிக் கொள்கின்றோம். இயற்கை, மற்ற உயிரினங்கள் அனைத்தையும் நாம் விளங்கிக் கொள்கின்றோம். இந்த ஞானமே எமது அறியாமை இருளை போக்க வல்லது. எனவே அந்த ஞானத்தை நாம் எப்பொழுதும் கேட்போம். அந்த ஞானத்தை யார் தருகின்றாரோ அவரே எமது உயர்ந்த குருவாகும். அந்த உயர்ந்த குரு நமக்கு கிடைத்திருக்கின்றார். ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள். அவர் தரும் ஞானம் அனைத்தும், அவருடைய அருளுரைகள், அவருடைய கற்பித்தல், வழிகாட்டல் அனைத்தும் எம்மை ஒருங்கிணைப்பதாக இருக்கின்றது. எந்த ஒரு இடத்திலும் பிரிப்பதாக இல்லை. அவ்வாறான எமது அன்பு தாய் தெய்வீக குரு அவர்களை வணங்கி, சிரம் தாழ்த்தி வணங்கி, குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை. கையை நன்றாக மேலே கொண்டு சென்று 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இரு கைகளையும் மெதுவாக கீழே கொண்டு வருவோம். நமது இருதய மட்டத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்ரீ மாதாஜி, நீங்களே என்னை தெரிவு செய்தீர்கள் தாயே. நான் எவ்வாறு உங்களிடம் வந்து சேர்ந்தேன் என்றே எனக்கு தெரியாது. அது எனது அதிர்ஷ்டம். நன்றி தாயே. இப்பொழுதும் எனது வாழ்வில் நீங்கள் என்னை தெரிந்தெடுத்து எனக்கு அந்த சுய மரியாதையையும் கண்ணியத்தையும்
தந்திருக்கின்றீர்கள் தாயே. இதுவே நான் சோர்ந்து போகும் நேரம் எல்லாம் என்னை எழுப்புகின்றது. நான் சோர்வடைந்து போகும் நேரமெல்லாம் தங்களுடைய அன்பு என்னை மேலே மேலே கொண்டு செல்கின்றது. எனக்கு ஒரு அன்னை தெய்வீக குரு என்னை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற அந்த எண்ணம், அந்த அனுபவம், தங்களுடைய அன்பின் அனுபவம் என்னை மேலே மேலே எடுத்து செல்கின்றது தாயே. அதற்காக எனது இதயபூர்வமான கொடானு கொடி நன்றிகள் தாயே. என்னை எப்பொழுதும் தங்களுடைய பாதங்களில் வைத்து என்னை வழி நடத்துங்கள். நீங்கள் என்னுடைய அன்பு தாய், தெய்வீக தாய், தெய்வீக குரு. நான் உங்களை என் இருதயத்தில் வைத்திருக்கின்றேன் தாய். ஸ்ரீ மாதாஜி எம்மை தனது சிரசில் வைத்திருக்கின்றார், மகுடத்தில் வைத்திருக்கின்றார். எமக்கு மகுடத்தில் ஒரு இடம் தந்திருக்கின்றார். அவ்வளவு ஒரு உன்னத நிலையை எமக்கு தந்திருக்கின்றார். நாம் காலடியை கேட்கும் போது அவர் எம்மை தூக்கி மகுடத்தில் வைக்கின்றார். ஸ்ரீ மாதாஜி தங்களுடைய அன்பின் கவசத்தை எமக்கு தந்தருளுங்கள் தாயே. அன்பால் எம்மை கவசமிட்டு விடுங்கள் தாயே. இப்பொழுது கவசத்தை எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரா. மீண்டும் இருகைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜியை வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். எமது இருதயத்தில் வலது கையை வைப்போம். எமது இடது இருதயத்துக்கான உறுதிமொழிகளை நாம் சொல்லுவோம். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. உங்கள் அருளால் நான் உங்களுடைய அன்பின் கருவியாக இருக்கின்றேன். ஸ்ரீ மாதாஜி, நான் எனது ஆத்மாக்கு எதிராக ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. கர சரண ஹிருதம்பா காயஜம் கர்மஜம்பா ஸ்ரவண நயனஜம்பா மானசம்பா அபராதம் விகிதம் விகிதம் பா சர்வமே தத் சமஸ்வ. ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. எனது கால்களால், கைகளால், எனது உடலால் நான் செய்த தவறுகள், எனது காதுகளால், கண்களால், எனது மனதால், எனது அகங்காரம் மமகாரத்தால் நான் செய்த தவறுகள், இனி இழைக்க இருக்கும் தவறுகள் அனைத்தையும் மன்னித்தருளுங்கள் தாயே. தாங்களே கருணை கடலாவீர். என்னை மன்னித்தருளுங்கள். எனது ஆத்மாவின் கண்ணியத்தையும் மேன்மையையும் நான் மேலும் மேலும் உணர எனக்கு பலத்தையும் ஆத்ம ஞானத்தையும் தந்தருளுங்கள் தாயே. இந்த உலக சலனங்கள்,
விடயங்களிலிருந்து விடுபடும் மன உறுதியையும் பலத்தையும் ஆத்ம ஞானத்தையும் எனக்கு தந்தருளுங்கள் தாயே. இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை எமது கல்லீரலில் வைப்போம். எமது கவனத்தின் இருப்பிடம். ஸ்ரீ மாதச்சி, எனது கவனத்தில் வந்தருளுங்கள் தாயே. என் கவனத்தை ஒளியூட்டி தாருங்கள். தூய கவனமே நான் தங்களிடம் ஒன்றாகும் நிலையை எனக்கு தரவல்லது. எனது கவனத்தை முழுமையாக அறிவூட்டி ஒளியூட்டி தாருங்கள். நான் பரமாத்மாவின் ஒரு அங்கம் என்ற அந்த அனுபவங்களை, திவ்ய அனுபவங்களை எனக்கு தந்தருளுங்கள். நான் பரமாத்மாவின் ஒரு அங்கம் எனும் போது அங்கம் தனியாக வேலை செய்வதில்லை. எமது உடலில் உள்ள அங்கங்கள் அவை பாட்டுக்கு தனியாக வேலை செய்வதில்லை. மூளையின் கட்டுப்பாட்டின் கீழே அனைத்தும் ஒருங்கிணைந்து வேலை செய்கின்றது. அதனால் எமது முழு உடலிலும் ஒரு ஒருங்கிணைத்தல், ஒற்றுமை, அமைதி ஏற்படுகின்றது. அதுபோல் நாமும் பரமாத்மாவோடு ஒருங்கிணைந்து பரமாத்மாவே எம்மை கட்டுப்படுத்துகின்றது, எம்மை வழி நடத்துகின்றது. அந்த வழி நடத்தலில் நாம் ஒருங்கிணைந்து எமது வாழ்வை செல்ல விடும் போது அங்கு அமைதியும் ஒருங்கிணைப்பும் ஏற்படுகின்றது. இதற்கு சரணாகதி அவசியம். சரணாகதி என்றால் எமது மமகாரம், அகங்காரத்தை நாம் சரணாகதி செய்ய வேண்டும். கடந்த கால வாழ்வால் ஏற்பட்ட மமகாரம், மனக்கட்டுப்பாடுகள், வேண்டாத பழக்க வழக்கங்கள், அனைத்தையும் நாம் கைவிட வேண்டும். எமது வேண்டாத அடையாளங்கள் அனைத்தையும் கைவிட்டு நான் ஒரு தூய ஆத்மா என்ற நிலையை உணர வேண்டும். அதேபோல் அகங்காரம், நான் தனித்தவன் என்று நினைத்து எமது வாழ்வை எமது கையில் எடுத்து மன உடல் துன்பங்களுக்கு ஆளாகின்றோம். வேண்டாத கர்மாக்களை செய்கின்றோம். பிழையான வழியில் செல்கின்றோம். இந்த அகங்காரத்தை நாம் கைவிட வேண்டும். நான் பரமாத்மாவின் ஒரு அங்கம், பரமாத்மாவை முழுமையாக பிரதிபலிப்பவன். பரமாத்மாவோடு ஒன்றான நிலை, அந்த ஞான நிலை வேண்டி தியானிப்போம் ஸ்ரீ மாதாஜியிடம். ஸ்ரீ மாதாஜி, தாங்கள் என்னை ஆத்மா மூலம் வழிகாட்டும் அந்த திவ்ய அனுபவங்களை உணரும் தூய கவனத்தை தந்தருளுங்கள் தாயே.
எனது கவனத்தில் தூய்மையாகவும் எனது கவனத்தின் சக்தியாகவும் இருந்து என் கவனத்தை பாதுகாத்து என் கவனத்தை அறிவூட்டி சக்தியூட்டி என்னை யோக நிலைக்கு எடுத்து செல்லுங்கள் தாயே. தங்களோடு ஒன்றான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள் தாயே. நமது கல்லீரலை நாம் கவனிப்போம். இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வந்து வலது கையை எமது தலை உச்சியில் வைப்போம். எமது தலை உச்சியில் எமது பிரம்மராந்திரம், இருதய பீடம், சஹஸ்ராரம் இருக்கின்றது. பரமாத்மா ஸ்ரீ சதா சிவனின் இருப்பிடம். எனவே எமது கையை மிகவும் அவதானமாக அதில் வைத்து பலம் சுழியாக சுத்தி சிறிது மசாஜ் செய்து கொள்வோம். மிருதுவாக எமது சஹஸ்ராரத்தை நாம் முழு கவனத்தோடு சிறிது நேரம் மசாஜ் செய்து கொள்வோம். அந்த நேரம் கவனியுங்கள், நாம் அந்த பரம சைத்தன்யம் குளிர்மையை உணர முடிகின்றதா என்று. இதில் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது மூளையில் வந்தருளுங்கள். எனது மூளையில் ஓர் அறை அமைத்து அங்கிருந்து கொண்டு எனது மூளையை தங்கள் ஞானத்தால் கட்டுப்படுத்துங்கள். இந்த மூளையை தங்கள் ஞானத்தால் வழி நடத்துங்கள் தாயே. இதுவே சரணாகதி நிலை. எமது அகங்காரம் மமகாரத்தை விடுத்து ஸ்ரீ மாதாஜியிடம் எம்மை பரமாத்மாவோடு ஒன்றாக்கும் அந்த ஞானத்தால் என்னை வழி நடத்துங்கள் என்று கேட்கின்றோம். கையை ஒரு 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்தி கவனிப்போம். இந்நிலையில் நாம் நமது ஆக்யா சக்கரத்தில் நாம் லோர்ட்ஸ் பிரேயர், தெய்வ வாழ்த்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கும் எனது தந்தையே,
தங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக. எனது வாழ்வால் தங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. விண்ணுலகில் நடப்பது போல் இந்த பூவுலகிலும் தங்கள் விருப்பமே நிறைவேறும். எனது அன்றாட வாழ்வின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். நான் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிப்பது போல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்தருளுங்கள். என்னை இந்த உலக சலனங்கள் தீய சக்திகளிலிருந்து என்னை பாதுகாத்தருளுங்கள். தாங்களே அனைத்தையும் செய்பவர், நான் ஒன்றும் செய்வதில்லை. தங்களுடையதே கீர்த்தி, புகழ் அனைத்தும், மகிமை அனைத்தும். நான் தங்களின் ஒரு பாகமாக இருந்து தங்களை நான் அனுபவிக்கின்றேன். ஆமென். இப்பொழுது நமது கவனத்தை அங்கு வைத்து நமது வலது கையை மடியில் கொண்டு வந்து இந்த தியான நிலைக்கு செல்லுவோம். முழுமையாக இந்த தியான நிலையில் இந்த பாடலை நாம் கேட்போம். இதுவும் சமஸ்கிருதத்தில் மன்னிப்புக்கான ஒரு கீதம். The prayer for forgiveness. Avahanam na janami tavarchanam pujang chaiva na janami kshamyatam parameshwari mantrahinam kriyahinam bhaktihinam sureshwari yat pujitam maya devi paripurnam tadastu me gatam papam gatam dukkham gatam daridryameva cha आगतं परमचैतन्यं पुण्योऽहं तव दर्शनात् अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष परमेश्वरी रक्ष रक्ष परमेश्वरी रक्ष रक्ष परमेश्वरी अपराध सहस्राणि क्रियन्ते हरनिशं मया दासोऽयमिति मां मत्वा क्षमस्व परमेश्वरी क्षमस्व परमेश्वरी क्षमस्व परमेश्वरी.
இந்த நிசப்தத்தில் சிறிது நேரம் தியானிப்போம்.
Today is the day when the Virgin Gauri sat down to worship Shiva. She made a Shivalinga and was sitting and putting her sindoor on that. That you look after this, which is the mark of my union with you. I leave it to you to look after to Shiva. You look after this. I surrender to you. For this, that's how the Gauri, your Kundalini, surrenders to the Spirit. Now you look after this connection. I forget everything else. I leave it into your hands. Lift me up. You raise me up. I forget all that was me before. Everything I have dropped out. No other desire. But just lift me higher and higher. Make me yourself. The rest of it is not important. All other manifestations of these desires are over. Now I am absolutely surrendered to you, my spirit. Lift me higher and higher. Higher and higher. Away from all the things that were not the spirit. Make me complete spirit. Full spirit. Forget all that was there. That elevation, that ascent becomes a fast, quick trip. A very fast ascent. Just you can do it if you try at this moment and every moment to give up all that was not the spirit. Anything that goes against the spirit must be given up, and that is what is the pure desire. That's what it is, the Kundalini is the Virgin. Is to be absolutely one with the spirit. All the rest has no meaning, has no value. This ascent, whatever may be your position, to whomsoever you may be married, wherever you are working, whatever is your situation, whatever may be your country, you are the spirit. And if you are raised aloft, you will dwell in the beautiful kingdom of God, where all ugliness drops off. Like when the lotus opens out, all the mud drops out completely. In the same way, let my children become the fragrant, beautiful offerings of Sadashiva. May God bless you. இந்த ஆத்மா பரமாத்மாவை எவ்வாறு சேருகின்றது என்பதற்கான பிரார்த்தனை ஸ்ரீமாதஜி மிக அழகான பிரார்த்தனை. எவ்வாறு வேர்ஜின் கௌரி, அதாவது கன்னிகை கௌரி மாதா, எவ்வாறு ஆத்மாவான சிவபெருமானை அடைந்தார். இங்கு ஸ்பிரிட் என்றால் ஆவி என்று டிரான்ஸ்லேட் பண்ணுகிறது. அது ஆத்மா. ஆவி என்பது ஆத்மா.
ஸோ அந்த பிரார்த்தனை நாமும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கலாம். இதுவே எமது சாஸ்திராரம். குண்டலினி தாய் எமது தூய விருப்பம். தூய விருப்பம் அதுவே. ஆத்மா பரமாத்மாவோடு இணைவது. ஆத்மாக்கு எதிரான அனைத்தையும் நாம் கைவிட்டு அதிலிருந்து விலகி மேலே மேலே எம்மை உயர்த்த நாம் ஸ்ரீ மாதாஜியை வேண்டிக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி எம்மை ஆத்மாக்கு எதிரானவற்றிலிருந்து எம்மை விலகி எடுத்து செல்வது தூய ஞானம் ஒன்று. அந்த ஆத்ம ஞானம் ஆத்ம பலம் இரண்டையும் நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் வேண்டி என்று ஸ்ரீ மாதாஜி ஆற்றும் சஹஸ்ரார சக்கரம் எமது கடைசி சக்கரம் ஆன சஹஸ்ராரத்தை பற்றிய ஒரு அருளுரையை நாம் கேட்போம். சஹஸ்ராரமே ஆத்மா பரமாத்மாவோடு இணைந்து அந்த ஒன்றான நிலை, அந்த ஞான நிலை. 1000 நரம்புகள் ஒளியூட்டப்பட்டு முழுமையான ஞானம் எமது மனித குலத்துக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த முழு ஞானம் அங்கேயே இருக்கின்றது. ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை நாம் கேட்போம் இப்பொழுது. So, before coming to Sahaja Yoga, it was all right. You were doing all kinds of things. And you would have smoothly gone to hell without any difficulties. It is very easy to go to hell. You can take 2 running jumps and go to hell. The rest of it you should see. But going to hell is the easiest thing. For that you don't have to work hard or do anything about it. But when you are ascending, when you are rising, then it is little difficult. You have to be careful that you should not falter, you should not fall, and that you are ascending. So you have to be very alert about yourself that you are not falling into the same habits which you had. Some people have a habit of saving money at the cost of surgery. Some have a habit of making money at the cost of surgery. Some people have a habit of not giving the due amount. And like that. It's something of cheating. They all go out of Sahaja Yoga in no time. They may be looking like great leaders in the beginning, but they go out just like that. And many a time people tell me, Mother, why don't you keep a proper account and all that? But in Sahaja Yoga, I am not supposed to keep any accounts or anything, because my accountants are Sahaja Yogas. If you try to play tricks with Sahaja Yoga, immediately you are pushed down in your awareness, in your Nabi Chakra. You are never helped. You may make
1,000 rupees here, but you will have thousands of rupees. You might get into trouble, you will have any kind of a problem that I cannot tell. And then you will say, how did I get this problem? So, Nabi Chakra, if you are not honest in your seeking, honesty of seeking not only means I want to seek, it also means what is your behavior is towards yourself and towards others. You have to be honest to yourself that you sit down for meditation, try to improve your Antar Yoga, try to make your thoughtless awareness, this feeling of thoughtlessness, wider and wider. Try to achieve that state where you really feel thoughtless. So the honesty lies as you rise higher and higher, deeper and deeper into your own being. First you depend on me, that after all Mother is going to do everything. When I went to Mother, my Sahasrara opened up. This thing happened, then this thing happened. But what about you doing something that helps you to open your Sahasrara? So opening of the Sahasrara is very important. Now surprisingly, it is so placed that Sahasrara has got the Brahmarandra at the level where there is, at the point where there is the heart chakra. So, we must know that Brahmarandra is directly connected to your heart. If it is not done from the heart, superficially done Sahaja Yoga, you cannot go very high. You have to put your full heart into it. That is the main thing. Like people, they come to Sahaja and they are murmuring behind. This could have been like that could have been like that, all those things. All such people also are what Christ calls as murmuring souls. He said that be careful about these murmuring souls. Those who go on murmuring behind and taking advantage as if they are trying to save others. All such people also can suffer a lot because they are doing a double game, and such a double game is very dangerous when you enter into the kingdom of God. Any kingdom you are member of, any kingdom, if you are treacherous to that kingdom, you are punished. But in the God's kingdom, it's so blissful, absolutely blissful. Complete blessings are poured on, absolutely with everything. Health, wealth, mental, emotional, all kinds of prosperity you can get in Sahaja Yoga, no doubt. But when you are so much blessed, you are also forgiven and forgiven and forgiven. And there is a long rope given to you to hang yourself, but you really hang fully. It's not halfway. So those people who think they can be dishonest with Sahaja Yoga have to be very careful. Please don't do it. If you don't like to be in Sahaja Yoga, you better go away. It's better from your point of view and from our point of view also. Because in case you are dishonest, you are trying to play tricks and games, and you suffer, and you look funny and strange, then people will say, what's wrong with Sahaja? So we will unnecessarily suffer. Because we cannot show you in the mirror that this man has been very, very disloyal. We cannot show that. So it will bring a bad name to us, first of all. And secondly, you will be harmed by this kind of a thing. If you are harmed, then also we'll have a bad name, that how could it happen? But if you are honest about Sahaja Yoga and about your seeking, you don't know how much God looks after you. Anybody who tries to do any harm to you will be very badly harmed and removed from your path. God protects you out and out.
and he looks after you with complete attention and care. And he is so loving that description of his compassion cannot be given in words, but can be only felt and understood. Now the problem is, people who are dishonest are, because of their background sometimes, because of their education, because of their upbringing, or maybe because they are cowards. But there is also another thing that can make you dishonest, is your purva janmas, and that's how you take your birth and your kundali is made like that. But after realization, those people who are of a great valor and great strength ascend so fast that all the problems of the stars, all the problems of your nakshatras and all that, constellations, everything disappears and you become a Sahajogi, means a newly born, absolutely a different personality. It has nothing to do from where you have come. Like an egg becoming a beautiful bird. So this Kundalini, when it arrives here, the first hurdle the Kundalini has to enter into Sahasrara is Ekadasha Rudra, is here. There are 11 Rudra Shaktis, 11 destroyed Shaktis placed here. 5 on this side, 5 on the other side, and 1 in the center. These are obstruction within us, built by 2 kinds of sins we commit. If we bow our head to wrong type of gurus and submit ourselves to their vicious ways, then we develop Rudra problems on the left hand side. These 5 go out. If you have, I think it's the other way now. If you have bowed, because I've never bowed to anybody wrong, so I don't know what to say. The mistake comes from there. If you bow to someone who is a wrong type of a person and who is anti-God, then the problem comes on this side of the thing, on the right side. If you have the sense that I can look after myself, I'm my own guru, who can teach me, I don't want to listen to anybody, and I don't believe in God, who is God, I just don't care for God. All such feeling, if you have, then your right side doesn't catch, but the left side catches. Because right side moves this side and the left side this side. So these 10 things, and one is Virata Vishnu, because also in the stomach we have got 10 Guru Sthanas and one that of Vishnu. So the seeking is also wrong, as well as these 10 Gurus are there. Then you develop this Ekadasha Rudra. When this thing is set in within you, as I said, one on this side, one on that side. So those people who are bowed to wrong type of people develop a
temperament or a kind of a personality which is very vulnerable for incurable diseases like cancer and all that. You may develop cancer or any such disease. Those who are bowed to wrong type of people. Now those who think I am better than anybody else, I don't care for God, I don't want God, I have nothing to do, all such people develop the left side Ekadasha. And left side Ekadasha is extremely dangerous too, because such people develop the problems of the right side, heart attacks, physically I am saying, and all other problems of the right side. So one of the greatest hurdles of Kundalini entering into Sahasrara is this Ekadasha Rupa, which comes from void. And which covers the Medha, is the plate of the brain. And that is how it cannot enter into the limbic area. Even those who have been to wrong gurus, if they have reached right conclusion and surrender themselves to Sahaja, accepting their mistakes and saying that I am my own guru, they can be cured. And those who have been thinking that I am above all, I don't believe in God, who is God, I don't believe in any prophets or anything against God or prophets is the same. Anti-God personality who talks like that, who develops the problems, gets alright if he humbles down himself and accepts Sahaja Yoga is the only way of entering into the super consciousness. I have seen people who have been tantrikas are being saved. I have seen people who have done all kinds of wrong things have been saved. Those people who were members of very funny, strange organizations have been saved. But it is very difficult to convince anyone that whatever they are doing has been wrong and they should come to right path. So, a star came to play its part called Pluto. And this star is the one which has brought cancer disease, because Pluto is the one that cures cancer or all such diseases which are incurable. So those people who just go headlong into wrong paths suffer from funny type of heart troubles, palpitations, insomnia, vomitings, giddiness, all sorts of, we can say, irrelevant talking. It is a very serious thing to go to a wrong guru and bow to him. Sahasrara becomes a closed area for such a person. The persons who are against Sahaja Yoga have a very strong Sahasrara, like a nut.
in the sense that it's such a strong shell that you cannot just break it. It's a strong shell, like a thick nut. Even if you want to use a hammer, you cannot break it. Today, the time has come that you have to recognize Sahaja. You have to. You did not recognize any saints, any prophets, anyone, any incarnations. But today the condition is that you have to recognize. If you do not recognize it, your Sahasrara cannot be opened, because this is the time when the Sahasrara was opened and you have to have your realization. So it's a very important thing that you have to recognize Sahaja Yoga. There are many people who say that, Mother, why to believe in Sahaja Yoga this way? We can just call you just Mother, you could be my mother. See? Alright, doesn't matter. But you can't get your realization. And even if you get it, you cannot retain it. So you have to recognize. Recognition is the only worship of Sahaja. Recognition is the only worship when you want to know God in Sahaja. All the other ganas, devtas, deities, shaktis are one in unison in Sahaja. And anyone who does not recognize Sahaja Yoga, they just are not bothered about you, what sort of a person you are. For example, a man who worships Shiva, he comes to me and I find his heart is catching. Surprising. He says, Mother, I worship Shiva. How is it my heart is catching? I said, you have to recognize Sahaja Yoga. Just ask Shiva. And when he asks the questions to Shiva, then only the vibrations start flowing. So, Sahasrara takes charge that it makes you recognize, and also it convinces you to prove it. And by this proving, even if you are not recognizing, then you cannot get your realization. But those who recognize also recognize partly. They take liberties, they behave in a funny manner without understanding that who is this person who is here. I have seen many a times, I am talking, people are just putting their hands up, Kundalini, they are just talking, chit-chatting. I am surprised, because if you have recognized, then you should know whom you are facing. Because it's not for my good, I am not going to lose anything. But only you in your ascent have not recognized. That shows that you have not yet recognized. And the way some people try to monopolize me also is absolutely wrong. There is no need to monopolize me. Nobody can monopolize. There are some people who say that Mother must have misunderstood. I never misunderstand. There's no question. Or some people try to tell me do this, do that. That's also not necessary. Try to open yourself to this protocol, which is very important in Sahaja Yoga, which I have told for the first time today. That you must try to recognize in a full way. And if you do not recognize, I'm sorry, I can't give you the realization. It will sustain. It will start, but it may not sustain. So this is the simplest way of achieving your higher things, is by recognizing gradually and recognizing gradually. It is very difficult to tell anybody if something is wrong with that person. It's impossible. After Sahaja Yoga, I can tell you this chakra is catching, that chakra is catching.
But also because you know what does that chakra means, you can come back on me. No, no, mother, you see, it's not so, I'm not. That's not so. Why should I tell you you are catching? You have to cleanse yourself with full honesty. But first thing is to recognize with full humility and understand. Once you have recognized, gradually you will do everything that has to be done. You know what is to be done. Now the essence of Sahasrara is integration. In Sahasrara, all the chakras are there, so all the deities get integrated. And you can feel their integration. That means when you get your Kundalini in Sahasrara, your mental, emotional, and your spiritual, everything being becomes one. Your physical being also merges into it. Then you have no problem as to, yes, I love mother, but I'm sorry, I have to steal this money. Yes, I know, I recognize mother. Yes, I know she's great, but I can't help it. I have to tell her lies. Or I have to do this wrong thing because after all, I can't help it. There is no compromise with me. It has to be completely integrated. Your dharma should be corrected. You cannot do anything wrong and then say, I am a Sahaja. You cannot. But for this, the strength comes from within. Your spirit strengthens you. You must just put in your willpower that yes, let my spirit act. And then you start acting according to the spirit. Once you start acting according to the spirit, you find you have no slavery of anything. You become samarth, means equal to your meanings. Samartha, also samarth means powerful personality. So you develop that powerful personality which has no temptations, which has no wrong ideas, which has no catches, no problems. But people who are sneaky, sly, try to play some tricks, are really harming themselves, not Sahaja Yoga. Sahaja Yoga is going to be, it has been and will be, is going to be established. Even if there are 10 people in the boat, God is not bothered. It's only my botheration as a mother. As a mother, I want many people to come up in the boat. But don't try to jump back by doing all dishonest things. So this is what it is simple, that you are integrated. By integration, you get the power to do what you understand, and you have power to feel happy with what you understand. So you come to a stage where you develop this Nirananda. And this Nirananda you develop when you are absolutely the spirit.
சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். ஸ்ரீ மாதாஜியின் இந்த ஆத்மா பரமாத்மா பிரார்த்தனையை நாம் மீண்டும் ஒரு தடவை கேட்போம். Today is the day when the Virgin Gauri sat down to worship Shiva. She made a Shivalinga and was sitting and putting her sindoor on that. That you look after this, which is the mark of my union with you. I leave it to you to look after to Shiva. You look after this. I surrender to you. For this, that's how the Gauri, your Kundalini surrenders to the spirit. Now you look after this connection. I forget everything else. I leave it into your hands. Lift me up. You raise me up. I forget all that was me before. Everything I have dropped out. No other desire. But just lift me higher and higher. Make me yourself. The rest of it is not important. All other manifestations of these desires are over. Now I am absolutely surrendered to you, my spirit. Lift me higher and higher. Higher and higher. Away from all the things that were not the spirit. Make me complete spirit, full spirit. Forget all that was there. That elevation, that ascent becomes a fast, quick trip. A very fast ascent. Just you can do it if you try at this moment and every moment to give up all that was not the spirit. Anything that goes against the spirit must be given up, and that is what is the pure desire. That's what it is, the Kundalini is the Virgin. Is to be absolutely one with the spirit. All the rest has no meaning. Has no value. This ascent, whatever may be your position, to whomsoever you may be married, wherever you are working, whatever is your situation, whatever may be your country, you are the spirit. And if you are raised aloft, you will dwell in the beautiful kingdom of God, where all ugliness drops out. Like when the lotus opens out, all the mud drops out completely. In the same way, let my children become the fragrant, beautiful offerings of Sadashiva. May God bless you.
இப்பொழுது ஒரு சிறிய பாடலை கேட்டு நாம் நமது தியானத்தை முடித்துக்கொள்வோம். निर्मलमे सुखमे निर्मलमे सुखमे என்றும் நற்குணமே தருமே சகஜ निर्मलमे सुखमे என்றும் நற்குணமே தருமே சகஜ निर्मलमे சுகமே என்றும் நற்குணமே தருமே சகஜ निर्मलமே சுகமே என்றும் நற்குணமே தருமே சகஜ निर्मलமே சுகமே. பரவசமே என்றும் பரவிடும் பரவசமே என்றும் பரவிடுமே வாழ்வில் பரவசமே என்றும் பரவிடுமே வாழ்வில் பரவசமே என்றும் பரவிடுமே வாழ்வில் இன்பமே எங்கும் நிறைந்திடுமே பரவசமே என்றும் பரவிடுமே வாழ்வில் இன்பமே எங்கும் நிறைந்திடுமே தாயே निर्मलமே சுகமே என்றும் நற்குணமே தருமே சகஜ निर्मलமே சுகமே. அமைதியே தரும் அனுதினமே தியானம் அமைதியே தரும் அனுதினமே தியானம் அமைதியே தரும் அனுதினமே தியானம் ஒளிமயமான வழி தரும் அமைதியே தரும் அனுதினமே தியானம் ஒளிமயமான வழி தருமே சஞ்சலமே என்றும் அகன்றிடுமே சஞ்சலமே என்றும் அகன்றிடுமே வாழ்வில்
ஜெய் ஸ்ரீ மாதாஜி மற்றும் நமது வகுப்பு விவரம் இதில் காண்பிப்போம். ஒரு நிமிடம் தாருங்கள். ஸோ இன்றையோடு நமது இன்றைய இந்த ஆரம்ப வகுப்பு முடிவடைகின்றது. அதாவது நான் நினைக்கிறேன் ஜூலை மாதம் கடந்த வருஷம் 2025 ஆரம்பித்த நாங்கள் 21 வகுப்புகள் ஆரம்ப அடிப்படை அறிவும் 21 வகுப்புகள் மீண்டும் ஆழமான அதாவது ஒவ்வொரு சக்கரங்களினுடைய ஆழமான கருத்துக்களையும் நாம் பார்த்து இந்த தியானத்தில் பயணித்தோம். மீண்டும் நமது அடுத்த வகுப்புகள் ஆரம்பமாகின்றது. ஆரம்ப கட்ட வகுப்புகளாக 21 வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும். பிறகு அதில் பங்கு பெற்றவர்களின் பங்கு பெற்றவர்கள் ஆழமாக போக விரும்பினால் மீண்டும் 21 வகுப்புகள் நாம் ஆழமாக செல்வோம். ஸோ இந்த வகுப்புகள் தை மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பிக்கின்றோம். மாலை 7:30 மணிக்கு தொடங்கும். வகுப்புகள் தமிழில், மற்ற வகுப்புகள் எப்பொழுதும் இலவசம். வாராந்தம் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். 7:30 8:30 மணி 1 மணித்தியால வகுப்புகள். ஸோ இந்த தியானம், சாயோகா தியானம், இந்த ஆன்மீகம் வயது வந்தவர்களுக்கு மட்டும் என்று, அதாவது வயது போனவர்கள் முதியவர்களுக்கு மட்டும் என்று சில ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அது தவறானது. இது அனைவருக்கும் உரிய தியான முறை. குடும்பத்தோடு நாம் இந்த தியான பயிற்சியில் ஈடுபடலாம். எனது குடும்பத்தில் நான், எனது கணவர், இரு பிள்ளைகள். பிள்ளைகள் இருவரும் இப்பொழுது வளர்ந்தவர்கள் 27-30 வயது. ஆனால் சிறு வயதிலிருந்து அவர்கள் எம்மோடு தியானத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இப்பொழுது படித்து பல்கலைக்கழகம் முடித்து வேலைகளில் இருக்கின்றார்கள். எனவே இது குடும்பத்தோடு பயின்று கொள்ளக்கூடிய ஒரு தியானம். ஏனென்றால் நாம் குடும்பத்தை விட்டு, இந்த உலகை விட்டு எங்கும் தப்பி ஓட தேவையில்லை. நாம் போனோமானால் அது தப்பி ஓடுகின்றோம். நின்று எதிர்நோக்க முடியாது அறிவின்மை பலமின்மையால் நாம் தப்பி ஓடுகின்றோம். ஆனால் நின்று அதை எமது வாழ்வை இந்த உலகில் எதிர்நோக்கக்கூடிய அந்த பலம், மன உறுதி, அறிவு, ஞானம் இருந்தால் நாம் இங்கேயே இருக்கலாம். அதுவே இயற்கையானது, சாதாரணமானது. இயற்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த இயற்கையில் மரம், செடி, கொடிகள், உயிரினங்கள் அனைத்தும் இருக்கின்றது. அவை எங்கும் தப்பி ஓடுவதில்லை. அந்த சூழலுக்கு தம்மை எதிர்கொண்டு தம்மை வாழ்கின்றது. அதுபோல்தான் நாமும் இந்த உலகை விட்டு ஓட தேவையில்லை. உலகத்தை எதிர்கொள்ளும் அந்த பலத்தையும் மன உறுதியையும் ஞானத்தையுமே இந்த தியானம் மூலம் நாம் கற்றுக்கொள்கின்றோம். உண்மை, சத்தியம், அதை நாம் தெரிந்து கொண்டால் எங்கும் ஓட வேண்டிய அவசியமில்லை, பயந்து ஓட வேண்டிய அவசியமில்லை. ஸோ எனவே இது குடும்பத்தோடு பங்கு கொள்ளலாம். மற்றும் மாணவர்களுக்கு மிக உயர்ந்த தியான பயிற்சி, மிக உகந்த.
அவர்களுடைய அந்த சிறு வயதில், அந்த இளம் வயதில் இந்த உலகத்தில் நியாயமான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். அந்த நேரம் இந்த ஞானத்தை நாம் கொடுத்தோமானால் அவர்கள் மனத்தெளிவடைந்து உறுதியாக மனத்தெளிவு அடைந்து ஒரு அமைதியான உறுதியான அறிவு நிறைந்தவர்களாக வளர்ந்து அவர்களுடைய அறிவு, அதாவது கல்வியில், அவர்களுடைய வாழ்வில் மிகச்சிறந்தவர்களாக வர இந்த சகயோகா தியானம் உதவுகின்றது. இது பல நாடுகள், 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆயிரக்கணக்கான மக்களால் பயிற்சி செய்யப்படுகின்றது. இந்தியாவில் பல பல்கலைக்கழகங்களில் இப்பொழுது இந்த பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. வேலை தளங்களில் என்றால் அனைவருக்கும் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம், மனச்சோர்வு, இந்த பிரச்சனைகளால் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கின்றது. ஏனென்றால் அங்கு அறிவின்மையே காரணம். அங்கு அறியாமையால் நாம் சூழப்பட்டிருக்கின்றோம். அறிவு கண் திறந்ததும் நாம் நம்மை எதிர்கொள்ளும் திறன், அறிவு தானாக வந்து சேர்கின்றது. எனவே அனைவரும் பங்கு கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த செய்தி சென்றடைய செய்யுங்கள். அனைவரும் இதன் மூலமாக பயனடையட்டும். எமது குரு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்களே இந்த சகயோகாவை உலகுக்கு தந்தவர். அவர் இதை இலவசமாகவே வழங்கி வருகின்றார் ஆரம்ப காலத்திலிருந்து. மற்றும் எம்மோடு ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். நீங்கள் எதுவும் கேள்விகள் இருந்தால் ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் சட் மூலமாக எம்மோடு தொடர்பு கொள்ளலாம். மற்றும் எமது வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்கின்றது. இந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய கேள்விகள் எமக்கு அறிய தரலாம். நன்றி. வணக்கம். இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.